பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இறை வார்த்தை கேட்பதற்காக மட்டும் அல்ல, இறை வார்த்தை ரசிப்பதற்காக மட்டும் அல்ல. இறை வார்த்தை என்பது அந்த கேட்கிற வார்த்தையின்படி வாழ்வதற்காக அறிவிக்கப்படுகிறது. நாமும் அதை கேட்கிறோம். பிரியமானவர்களே, பரிசேயன் இயேசுவை விருந்துக்காக அழைத்தான். பரிசேயன் தன்னோடு கூட அநேக நண்பர்களையும் அந்த நாளிலே தன் வீட்டிலே அழைத்திருந்தான். அந்த வீட்டில் அழையா விருந்தாளியா வந்தது ஒரு பாவியான பெண். பரிசேயனும் அல்ல, பரிசேயனுடைய வீட்டாரும் அல்ல, அன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டது. பரிசேயனுடைய வீட்டில் வந்த அந்த பாவியான பெண்தான் உள்ளத்தில் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆராதனை செய்து கடந்து போனார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். இறைவார்த்தை கேட்பதிலும் இறை வார்த்தையின்படி நடப்பதிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலும் தன் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் முதல் நற்செய்தி அறிவிப்பாளரே அந்த பெண்ணும் அவர்களோடு இருந்த சில பெண்களும் தான். பரிசேயனுடைய வீட்டில் இருந்தவங்க எல்லாம் திருச்சட்டத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள், இறை வார்த்தை நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனால் அந்த வார்த்தையின்படி வாழ அவர்களால் இயலாமல் போனது. ஆனால் பரிசேயர்கள் மார்தட்டி கொள்வார்கள். நாங்கள் சட்டங்களை அறிந்திருக்கிறோம், கடைபிடிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். வீதியில் வழியோரத்தில் கஷ்டப்படுகிறவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஒருவர் தனியாக இருப்பதை குறித்து கூட கவலைப்படவே மாட்டார்கள். தங்களுக்கு எல்லாம் சாதகமாக, தங்களுக்கு ஏற்றபடி எல்லாம் நடக்கணும் அப்படி நினைத்து கொள்வார்கள். ஆனால் சபை ஆராதனை குறித்தும், சபை ஆராதனையில் அன்றைக்கு பிரசங்கித்த வார்த்தைகளை குறித்தும் அது நன்றாயிருந்தது, இது நன்றாயிருந்தது என்று பெருமை அடித்துக் கொள்ளுகிறார்கள். அதை குறித்து பலரிடத்தில் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் மாற்றத்தை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் வார்த்தைகள் கடந்து வருகிறது. ஆலயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குரு வழியோரத்தில் காயப்பட்டு நஷ்டப்பட்டு யாருடைய உதவி இல்லாமல் தனித்திருக்கிற அந்த நபருக்கு உதவி செய்ய மனசில்லை. அதாவது அவங்க கூட கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள ஆறுதல் படுத்தி 4 வார்த்தை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவருக்குள்ள நடத்த முடியல. ஆனால் ஆண்டவரை பற்றி நிறைய பேசுவாங்க, நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ரெண்டாவது, அவருக்கு பின்னால் ஒரு லேவியன் வந்தானா. அவனுக்கும் ஆலயத்தில் தான் வேலை, ஆலயத்தின் எடுபிடி வேலையெல்லாம் செய்யக்கூடியவன். ஆனால் சக மனிதனை நேசிக்கவோ, சக மனிதனுக்கு உதவியாக இருக்கவோ, சக மனிதனுக்கு என்னால் முடிந்த உதவிகளை தியாகமாய் செய்வேன் என்றோ அவனு முன்வரவே இல்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாத புறவினத்தான் ஒருவன். அவன் ஆண்டுடைய வார்த்தை கேட்டவனும் அல்ல, ஆராதனைக்கு கடந்து சென்றவனும் அல்ல. ஆனால் அவன் ஓடோடி வந்து அவனை காயங்கட்டி அவனை தன்னுடைய தேரில் ஏற்றி கொண்டு
அவனை பராமரிக்கும்படி ஒருவரிடத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுத்து அதோடு கூட தன்னுடைய பணத்தையும் கொடுத்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இதுக்கு மேலே செலவானா நான் திரும்ப வரும்போது கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய நலனில் அவனுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு அவனுக்கு உதவி செய்தான். உதவி செய்வதற்கு சொந்த பந்தம் என்று தான் இருக்கணும்னல்ல, உதவி செய்ய நல்ல மனசு இருந்தால் போதும். உதவி செய்வதற்கு நமக்கு வேண்டப்பட்டவர்கள் என்றல்ல, வேண்டப்படாதவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இறை வார்த்தைகளை கேட்கிறோம். யாரை பற்றியும் கவலைப்படவே மாட்டோம். ஆனால் பல காரியங்களில் நம்ம வசனத்தில் தேறினவர்களைப் போல காண்பித்துக் கொள்வோம். வசனத்தில் தேறினவர்கள் என்பதை நம்முடைய அனுபவம் தான் வெளிப்படுத்த வேண்டும், சாட்சியம்தான் வெளிப்படுத்த வேண்டும். சாட்சியமான வாழ்வு. நீங்கள் எங்கே வாழ்க்கைப்பட்டு போனீர்களோ அல்லது எங்கே வேலைக்கு போனீர்களோ அங்கே உங்கள் நேர்மையை வெளிப்படுத்த வேண்டும். அங்கே இருக்கிறவர்கள் உங்கள் நேர்மையை கண்டு உங்களுடைய நல்ல நடத்தைகளை கண்டு மனதார ஆண்டவரை நன்றி சொல்லி துதிக்க வேண்டும். உங்கள் மேலே எரிஞ்சு விழக்கூடிய அளவுக்கு உங்களால் அவங்க உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறத பெற்றுக்கொள்ளாமல் போகும்போது, கிடைக்காமல் போகும்போது அவங்களுடைய இருதயம் வேதனைப்படும், துக்கப்படும் என்பதை என்னைக்காவது நம்ம புரிஞ்சு கொண்டோமா? நிறைய காரியங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறோம். இப்படியெல்லாம் இருப்போம், இப்படியெல்லாம் நடந்து கொள்வோம், இப்படியெல்லாம் செய்வோம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஒரு காரியம் ஆகும் வரைக்கும். காரியம் ஆன பிறகு நம்ம சொன்ன பிரகாரம் என்றைக்காவது நடந்திருக்கிறோமா என்று என்னைக்காவது கொஞ்ச நேரம் அவனுடைய சமூகத்திலிருந்து சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? வசனம் சொல்கிறது, இறை வார்த்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை என்று யாக்கோபு நிருபம் 1:22 எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் சங்கீதம் 119 அதிகாரத்தில் 136 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களினின்று நீர் அருவியாய் வழிந்தது. அதாவது இது இறைவார்த்தை கேட்காதவர்களை பற்றி சங்கடத்தில் துக்கத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. இறை வார்த்தை கேட்ட பிறகும் அந்த இறை வார்த்தையை கடைபிடிக்காதபடிக்கு, அந்த இறை வார்த்தையின்படி வாழாதபடிக்கு இருக்கிறார்களே, அவர்களை கண்டு இந்த சங்கீதத்தை எழுதினவர் கண்ணீரோடு கூட அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறதை குறித்து எழுதியிருக்கிறார். நீங்கள் இறைவார்த்தை கேட்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுக்கு பிரியமா மனுஷனுக்கும் பிரியமா வாழ உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவை குறித்து லூக்கா 2 அதிகாரம் 52 அவர் வளர வளர ஞானத்திலும் தெய்வீக பயத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதிலும் மனுஷ தயவை பெற்று வாழ்ந்தார் என்று, மனுஷனுடைய தயவை பெறக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளை குறித்து நற்சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிற வீட்டில் அல்லது போய் சேர்ந்த வீட்டில் வாழ்கிறோமா என்று பார்க்கணும். அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிறோமா, வேலை செய்கிறோமா, ஒருவருக்கு பணிந்து இருக்கிறோமா, ஒருவரை மதிக்கிறோமா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு என்பது இறை வார்த்தை கேட்டவர்களுக்கு அல்ல, இறை வார்த்தையின்படி கடைபிடிக்கிறவர்களுக்கு தான் சுலபமாக இருக்கும். ஏன்னா வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் அநேகம் பேர் வந்து நிற்பார்களாம். ஆனால் ரெண்டு கூட்டத்தாரை பிரிவாக பிரித்து சில காரியங்களை சொல்லி சிலரை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்கிறார், சிலரை நரகத்துக்கு தள்ளுகிறார். பைபிளில் கடைசி புஸ்தகம் திருவெளிப்பாடு, அதில் 1 அதிகாரம் 3 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இந்த இறை வார்த்தையை வாசிக்கிறவனும் இந்த இறை வார்த்தையை கேட்கிறவனும் இந்த இறை வார்த்தையின்படி நடக்கிறவனும் பாக்கியவான், ஏனெனில் இதோ உலகத்துக்கு முடிவு சமீபமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறைவார்த்தை கேட்கிறவன் மட்டுமல்ல, அல்லது இறைவார்த்தை வாசிக்கிறவன் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவன் தான் பாக்கியவானாம். ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த பரிசுத்தமான கரம் வாழ்நாள் முழுவதும் இவர்களை தாங்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் விலக ஒப்புக் கொடுக்கிறேன். நேர்மையாய் வாழ்வதற்கு தடையாக இருக்கிற
அந்த தடைகள் விலக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.